கவர்மெண்ட் ஹாலிடேஸ் கூட நான் நம்ம ஆஃபீஸ் பூட்டிக்க கூடாதுன்னு அட்மாஸ்பியருக்காவது இங்க யாராவது இருக்கணுமேன்னு நான் இருக்கேன்ல. கரெக்டா சொன்னேன். நான் கூட உன்ன அட்மாஸ்பியருக்கு தானே வச்சிருக்கேன். இந்த பிளட் தரதுக்கு தான் பிளட் பேங்க் நிறைய இருக்கு, அங்க வாங்க வேண்டியதானே. ஹலோ, அங்கெல்லாம் பிளட் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜ்ல. ஆனா என்னோட பிளட் இப்ப எடுத்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார். ஆமாமா, சுட சுட கொடுக்கலாமே. என்ன சார் நீங்களும் சுட சுட கொடுக்கலான்னு சுட சுடன்னு கொடுக்கறதுக்கு என்ன டீயா காஃபியா? உனக்கு என்ன தோஷம்? ஜெயில் தோஷம். வருஷத்துல 11 மாசம் உள்ள இருக்கணும்னு என் ஜாதகத்துல இருக்க. உன் ஜாதகத்தை நீ எடுத்துட்டு வா, மிச்சம் 1 மாசமா உள்ளே இருக்கிற மாதிரி இவனை வச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். மிஸ்டர் சிங், கிளிய பச்சையா இருக்கு. சோட்டா பச்சா, அதை யாரும் பாயில் பண்றதில்ல. என்னோட தோஷம் ஜாதக கட்டத்தில கூட இருக்கறதில்ல. அவ்வளோ பெரிய தோஷம். உங்களுக்கு ஒன்னும் புரியல இல்ல? இன்னா தோஷம்னா ஜல்தோஷம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவன் மேலயா பழி போடுற? யூ ஆர் டிஸ்மிஸ். போவலியா? டிஸ்மிஸ்? எஸ். எப்படி அனுப்பியாச்சுல்ல, சொன்னோம்ல, நாங்க முடிச்சோம்ல. டேய் உன வந்து நீ வெளிய வட, உன கவனிச்சுக்கறேன்டா. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. உலகம் முருண்டை, லட்டும் முருண்டை. லட்டை அம்மா படைத்தார், உலகத்தை ஆண்டவன் படைத்தார். இந்த போங்கோவை யார் படைத்தது? சிவம், பரமசிவம். எங்க கேள்விப்படம் இருக்க? ஓ, எங்க அப்பா பேரா? ஐயோ, இப்படி புலம் போட்டுட்டாலே அவங்க வந்து சேர்ந்து. இவள என்ன பண்றது ஒன்றும் புரியல. இந்த ஆள் வேற என்ன திட்டி சார். சார், உங்களை பத்தி தான் பெருமையா பேசியிருந்தேன் சார். சார் வந்து இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு சார். சார், நான் எத்தனை வருஷமா உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன 2 வருஷம் இருக்கும். இல்ல சார், 2 வருஷம் 3 மாசம் 12 நாட்கள். நான் என்ன கணக்கு வாத்தியாரா கணக்கு போட்டு சொல்றதுக்கு? சரி சார், அதெல்லாம் விடுங்க. இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டியாவது சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? நீ கேட்டா மாத்திரம் கொடுத்துட போறேனா? அது தெரியும். அதனாலதான் அனாவசியமா கேட்டு எனர்ஜி நான் வேஸ்ட் பண்றதே இல்ல. என்னது? இல்ல விடுங்க, அதே விடுங்க சார். சார், வருஷம் 365 நாளும் நான் இங்கேயே கிடக்குறேன் இல்லையா? ஆமா. சண்டேஸ், ஈவன் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் கூட நான் நம்ம ஆஃபீஸ் பூட்டிக்க கூடாதுன்னு அட்மாஸ்பியருக்காவது இங்க யாராவது இருக்கணுமேன்னு நான் இருக்கேன்ல. கரெக்டா சொன்னேன். நான் கூட உன்ன அட்மாஸ்பியருக்கு தானே வச்சிருக்கேன். சார், என்ன சார் நீங்க? சரி சொல்லு, எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? சார், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அப்படி என்னப்பா முக்கியமான வேலை? என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அவன் என்னையும் கூப்பிட்டுருக்கான், அதான் கூட போயிட்டு வரலான்னு. அப்படியா? சரி, எனக்கு பூங்க இருக்கான்ல, ஒருத்தி போதும். குட் மார்னிங் சார். என்ன பூங்கோ இவ்வளவு லேட்டு? ரோட்ல ஏதாவது டிராபிக் ஜாமா? ஆமா சார், டிராஃபிக் ஜாம் தான். ஆனா ரோட்ல இல்ல, ஹார்ட்ல சார். என்ன முட்டாள்தனமா பேசுற போங்க. ஆட்ல எப்படி டிராஃபிக் ஜாம்லாம் நடக்கும்? அங்க என்ன ஸ்கூட்டர் ஆட்டோலாம் ஓடுதானே? ஆனா பிளட் ஓடுதுல்ல சார். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு ஹார்ட்ல இந்த ரத்த குழாய் இல்ல சார், அதுல பிளாக்கேஜ். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நான் விட்டுட்டு வரேன் சார். அதனால தான் லேட்டு. கிரேட்மா, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. இதுக்கு லேட் என்னம்மா? லீவே எடுத்துருக்கலாமே. கரெக்ட் சார். இந்த பாயிண்ட் தான் நேராவே வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். ஆக்சுவலா அவங்களுக்கு நிறைய பிளட் தேவைப்படுது சார். என்ன பாக்குற? அவங்க குரூப் தான் என் குரூப், என் குரூப் தான் அவங்க குரூப் சார். ஏன் இந்த பிளட் தரதுக்கு தான் பிளட் பேங்க் நிறைய இருக்கு, அங்க வாங்க வேண்டியதானே. ஹலோ, அங்கெல்லாம் பிளட் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜ்ல. ஆனா என்னோட பிளட் இப்ப எடுத்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார். ஆமாமா, சுட சுட கொடுக்கலாமே. என்ன சார் நீங்களும் சுட சுட கொடுக்கலான்னு சுட சுடன்னு கொடுக்கறதுக்கு என்ன டீயா காஃபியா? ஐயோ. ஐயோ சார், புரிஞ்சுக்கங்க சார். அவர் உயிர் என் கையில, என்னோட லீவு உங்க கையில சார்.
என்ன பூங்கோ உனக்கு இல்லாத லீவா எவ்வளவு வேணா எடுத்துக்கமா. சார் நான் லீவ் கேட்டிருந்தேன் சார். ஃப்ரெண்டு தானே கல்யாணம் பண்ணிக்க போறான். அவன் போய் பொண்ணை பார்க்கட்டும். நீ ஆபீஸ பாரு பூங்கோ. நீ போம்மா. தேங்க்யூ சார். சார் போறா, எனக்கு லீவு சார். பொங்கோ போறியா? போ. ஏய் போங்கோ, என்னது இது? காஃபி ஷாப்ல கிருஷ்ணாவையும் காணோம், உப்ளியும் காணோம், எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு ஆல் இந்தியா தோஷ மாப்பிள்ள கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனால 2 பேரையும் நான் பேக்கப் பண்ணிட்டேன். நல்ல வேலை, அந்த மாப்பிள்ள கான்ஃபரன்ஸ்க்கு என்ன பேக்கப் பண்ணி அனுப்பாம இருந்தேலே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏய், உன் தங்கச்சி கல்யாணம்டா, நீ இல்லாமல செலக்ஷன். கரெக்ட் தானே? ரெடியா? ரெடி. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? போய் ஐரு கேட்டு வாங்க. சி ஆரம்பி. யாரங்க? எங்க பொண்ணு? எங்க பொண்ணு? எங்க எங்க பொண்ணுங்க? யோ பொண்ணுங்க? இரியா. பொண்ணுன்னா டீ கடை பண்ணா இப்படி ஆளேற. ச்சே உட்காரு ஃபர்ஸ்ட். இப்ப சொல்லு. முதல்ல உன்னை பத்தி சொல்லு. எந்த ஊரு? வேலூர். வேலூரா? அப்ப போயிட்டு வரதுக்கு நிறைய செலவாகுமே இல்லையா? ஆமா, உனக்கு சொந்த ஊரே வேலூரா இல்ல? வேலூர்ல 5 வருஷம், அதுக்கப்புறம் பாளையங்கோட்டையில 3 வருஷம். கோயம்புத்தூர்லயே இருந்திருப்பியே. இருந்த 6 மாசம் தான். குளிர் தாங்கல, சென்னைக்கு மாத்திட்டாங்க. ஏய், உனக்கு என்ன தோஷம்? ஜெயில் தோஷம். வருஷத்துல 11 மாசம் உள்ள இருக்கணும்னு என் ஜாதகத்துல இருக்க. உன் ஜாதகத்தை நீ எடுத்துட்டு வா. மிச்சம் 1 மாசமா உள்ளே இருக்கிற மாதிரி இவனை வச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஏண்டா எழவு கொட்டுற? யூ கேன் கோ. ஏய் நான் லுக்கு போடுறேன். போடா. ரைட்ஸ். என்னடா இது? யாரங்க? வாருங்கள். உட்கார். எக்ஸ்கியூஸ் மீ गाइस, நட்னத்துல இதுதான் ஸ்னேக் டான்ஸ்னு சொல்வாங்க. அவரு எல்லா மூமெண்ட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டாரு. இருந்தாலும் லெக்ல ஒரு ஸ்மால் மிஸ்டேக். நோ. சி ஏண்டா இதென்ன ஒரு ஸ்டூடெண்ட்கான செலக்ஷனா? மாப்பிள்ள செலக்ஷன்டா. தப்பு கிப்புன்னு சொல்லிட்டு பாய் முர்ரா. ஏய், எல்லாம் சும்மா இருங்க. ஆமா, உங்க பேர் என்ன? நாகராஜ். என்ன ஊர்? புத்தூர். ஓகே மிஸ்டர் ஸ்னேக் மேன், உங்களுக்கு பிடிச்சதா ஒரு 2 ஐட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். பால், முட்டை. ஏப்பா நாய் நாகராஜா, உனக்கு என்ன தோஷம்? எனக்கா? நாகதோஷம். போங்கோ, இந்த பாம்பு வேண்டாமே. மாப்பிள வேண்டாமே. இந்த மாப்பிளைக்கு மட்டும் ராகினி கட்டி கொடுத்தோம்னா அப்புறம் மகுடியோட தான் வாத்துக்கு போனோம். ஓகே ஓகே, யூ கேன் கோ. கிளம்பு. எலே ராகவா, உனக்கு ஏத்த மச்சான்டா. சீ, யாரடா இது? ஏண்டா சாம், என்னவாக்கு இது? நம்ம தான் ஜோக்கே சொல்லியே, அப்புறம் எதுக்காக இவன் சிரிச்சுட்டு இருக்கா இவன்? எங்கே அவள்? என் மனைவி, என் மிஸ்ஸஸ், என் வைஃப் எங்க? ஏய் இன்னும் செலக்டே ஆகல, அதுக்குள்ள மாப்பிள்ளன்னு உரிமையா கொண்டாடுற. போட்டுருவேன். என்ன பொறுத்தவரை எல்லா விஷயத்தையும் நான் தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். எங்க அவ? வேர் இஸ் ஷீ? அவன் ரொம்ப அலையறா. வேண்டாம், சொல்லிட்டு போவே. மேகி சுமாரு. மேகி சொல்றதெல்லாம் தப்பு ராக்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே இப்படிதான் அலைவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அலைய விடுவாங்க. சருக்கு எந்த ஊரு? 517A block. 517 A block. ஏ மேகி, இது மாதிரி பேரு நான் கேள்விப்பட்டதே இல்லையா? ஆமா போங்கோ, நியூமராலஜில கூட இந்த மாதிரி பேரு நானும் கேள்விப்பட்டதே இல்ல. சரி சார், உங்களோட தோஷம் என்ன தோஷம்? சந்தோஷம்.
ஏண்டா சாம் இந்த மாதிரி தோஷத்தை நான் கேள்விப்படவே இல்லையே. மென்டல் மாதிரியே பேசுறானே. போன் 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 ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ ஹலோ. தோஷமுள்ள மாப்பிளைக்கு இன்டர்வியூ நடக்கிற இடமா அது? ஆமாமா அதே, சொல்லுங்க. அதே, அதே, அதே. உங்ககிட்ட நிறைய மாப்பிள்ள இருக்காளா? மாப்பிள்ளைங்கெல்லாம் இல்ல, எல்லாரும் பைத்தியக்காரங்க தான் இருக்காங்க. பைத்தியக்காரங்களா? ஆமா சார், நாங்க மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். ஐயோ சரி சொல்லுங்க என்ன விஷயம்? உங்க விளம்பரத்தை பார்த்து இங்க இருந்து ஒரு பைத்தியம் ஓடி வந்துடுச்சு. அது அங்க வந்திருக்கான்னு செக் பண்ணத்தான் போன் பண்ணோம். சார் அவன் பேர் என்ன? சாரி சார், நாங்க யாரையும் பேர் வச்சுலாம் கூப்பிடுறது இல்ல, நம்பர் வச்சு தான் கூப்பிடுவோம். 517 ஏ பிளாக். அது 517. ஏதோ பேசு, காதுல வச்சு பேசு. அது என்னது 517 ஏ பிளாக்கா? நல்ல வேலை சொன்னீங்களே. நாங்க எல்லாத்தையும் செட்டில் பண்றதுக்கு முன்னாடி சார் சீக்கிரமா வந்து அதை கலெக்ட் பண்ணின்னு போகும் சார். நாங்க இங்க அவதிப்பட்டு இருக்கோம். ஐயோ கேட்டு இருக்க போல இருக்கே சார். பை. ரேக்ஸ் பைத்தியம் பணம் தரேன்னு சொன்னியே, பார்ட்டி பைத்தியம். சார் உங்களுக்கு கல்யாணம் அவசியம் தானா? ஆமா. ஆமாவா? டேய் பைத்தியம்டா. 1000 2000 3000. 4000. மிம்பிலிக்கு பியாபி. மாமா பிஸ்கோத்தே. எச்சே மூடுங்கடா வாய. சார் நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்றீங்களா? பொண்ணு அஸ்கு புஸ்கு ஆசை தோசை. அப்பள வடை. பொண்ணு தானே? இப்போ ஒரு வேன் வரும், அதுல ஏறினீங்கன்னா எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கலாம். சரி வரட்டா? வரட்டா? வராது போ. உனக்கு யாராவது வேணுமா? பாரு அர்ஜுவை கூட்டு போ. இந்த அக்காவா? பாரு அவனுக்கு கூட உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. டேய் சாம் பேசாம இருடா. என்னடா ரேக்ஸ், தோஷம் உள்ள மாப்பிள்ளையா தேடணும்னு பார்த்தா இப்படி பைத்தியம்லாம் வருது. போங்கோ பேசாம இந்த இன்டர்வியூவை பாதியிலே ஸ்டாப் பண்ணிடலாமா? டெராக்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இவன் தான்டா உன் தங்கச்சிக்கு ஏத்த புருஷன், உனக்கேத்த மச்சான், உன் குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளை. பேசாம இவனுக்கு கட்டி வச்சிரா. ஷட் அப் சார், பி சீரியஸ். அவன் எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கான். ஏ ராக்ஸ், நம்ம இந்த மாதிரி ஆரம்பிச்சது ஹாஃப் வேல ஸ்டாப் பண்ண கூடாது. லெட்ஸ் கண்டினியூ. அர்து அடுத்த கேண்டிடேட் கூப்பிடு. ஏய் அது என்னோடதுடா. செஞ்சு தொலை. தேங்க்ஸ்டா. யாருங்க? பல்ல 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 யாகு யாகு பல்ல யாகு பல்ல 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 பல்ல. ஏய் ஸ்டாப் இட் சாம். இது மாப்பிள்ளை செலக்ட் பண்ற இன்டர்வியூ. எது கூத்தடிக்கிறீங்க? உட்காரு. பல்லே பல்லே इधर के உட்காரியா? अजय பல்லேக் அஜய் கா பிளட் டொனேஷன் தரேன்னு பொய் சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? நாளை வா நீ ஆபீஸ்க்கு, அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. நாளையோட உன் சீட் காலி கதம். ஏண்டா சாம், மென்டல் ஸ்டேட் மாப்பிளையா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இது இன்டர்ஸ்டேட் மாப்பிளையா இருக்கு, ஒத்து வருமாடா? ஏய் நமக்கு தேவை ஒரு செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளை. எந்த ஸ்டேட்டா இருந்தா என்னடா? அம்மா एक कौन कुछ कुछ होता है. அச்சே தமிழ்ல செப்பு. சிங்கோட பேர் என்ன? என்னடா இது இப்படி சிரிப்பியாவ பேரா வச்சுட்டு இருப்பா? தெரியலையே, மேபி சிரிப்பிய கூட பேரா வச்சிருக்கலாம். ஏண்டா இவன் இப்படி சிரிச்சு பேசி முடிக்கிறதுக்குள்ளாரையே 4 இடம் உழுந்துரும் போல இருக்கேடா. சிங்குவால் உங்களோட பேர் என்ன? பல்வீர் சிங் பல்வீர் சிங். என்னது பல்தேவ் சிங்கா? என்னது பல்லு தேக்காத சிங்கா? பாக்குறதுக்கு குடுகுடுப்புக்கார மாதிரி இருக்க. இருடா, சிங்கு கிட்ட ஒரு ஜிகே क्वेश्चन கேட்க வேண்டியது இருக்கு, கேட்கலாமா? கேட்டு தொலை. தேங்க்யூ. ஓ கேளு கேளு கேளு. மிஸ்டர் சிங்கு, கிளி ஏன் பச்சையா இருக்கு? சோட்டா பச்சா, அதை யாரும் பாயில் பண்றதில்லே பாயில் பண்றதில்லே. ஏ சாம், பேசாம நம்ம தமிழ் சம்பிரதாயத்தை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, அதுல ஏதாவது கேள்வி கேளு. மிஸ்டர் சிங், வாழை மரத்தை ஏன் நம்ம கல்யாண வீட்டுல கட்டுறோம்? ஓ சைத்தான் கி பச்சா, அதே கட்டலனா உண்டு போடும் உண்டு போடும். வளைய மரத்துக்கு வாய் இருந்தா அதுவும் ஐயோ சொல்லுது, அதுக்கு வாய் இல்ல ஐயோ சொல்றது இல்லே. என்னடா இது? உன்னோட வருங்கால மனைவி கிட்ட என்ன எதிர்பார்க்கற? காலையில சப்பாத்தி பண்ணணும் சப்பாத்தி பண்ணணும், அப்புறம் அப்புறம் சப்பாத்தி பண்ணணும், அப்புறம் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சப்பாத்தி பண்ணணும். அப்போ ராத்திரி வரைக்கும் சப்பாத்தியே செஞ்சிட்டு இருக்கணும், கரெக்ட்?
ஏய் ராத்திரிலே தலை முடுக்கி பேனும் எடுக்கணும் பேனும் எடுக்கணும் பேனும் எடுக்கணும். ஐயோ சிங்கு, உன் தலையில பேனை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணை கட்டிக்கணும், அதுக்கு பேசாம நீ ஒரு குரங்கே கட்டிக்கலாமே, அது நல்ல பேனை பாக்கும். குரங்கு பேனும் எடுக்குது ஆனா சப்பாத்தி பண்றது இல்ல. சிங்க நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. ஏன்னா இதுலதான் உன்னோட ஃபியூச்சர் அடங்கி இருக்கு. ஏய், அவனோட ஃபியூச்சர் இல்லடா, நம்ம ராகினியோட ஃபியூச்சர். ஆமா, நோக்கு என்ன தோஷம்? திருப்பியும் சிரிப்பு தோஷமா சாம்? இல்ல இல்ல, எனக்கு இருக்கிற தோஷம் ரொம்ப பெரிய தோஷம், உலகத்திலே ரொம்ப பெரிய தோஷம். என்ன யாருக்கும் ஒன்றும் புரியறதில்லையா? என்னோட தோஷம் ஜாதக கட்டத்திலே கூட இருக்கறதில்லை, அவ்வளோ பெரிய தோஷம். உங்களுக்கு ஒன்றும் புரியல இல்லே? இன்னா தோஷம்னா அச் ஜல்தோஷம் ஜல்தோஷம். டே சாம், இது தோஷம் இல்லை, மோசமாக்கும் இது. இவன் சிங்கிள் இல்லை, அசிங்கம். முதல்ல அவனை வெளியே துரத்துடா, போய்க்கோடா. ஏய், நீ நம்மளே வெளில போன்னு சொல்றே, அது நீங்கள் சொல்லக்கூடாது, நம்பே சொல்லணும், நம்பே சொல்லணும். ஏ, இன்டர்வியூ கண்டக்ட் பண்றது நாங்களாக்கும், நாங்களாக்கும் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது, அது அகைன்ஸ்ட் ரூல்ஸ். எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கணும், வெளிய அனுப்ப. கெட் அவுட் ஐ சே. அவுட். ஏய், என்னையா வெளில போன்னு சொல்றீங்க? போங்கோ. பிளட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து கூத்த அடிச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உன் சீட்டு கர்ரு. வா மகளே, நீ நாளைக்கு அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. நாளைக்கு வா ஆபீஸ்க்கு. நிமிடம் வெளில போகுது. ओके अच्छा, बहुत अच्छा बोल रहा हूँ, मैं चलता हूँ. हाँ हाँ मुझे हला हाँ भले 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 अरे भले आयो डोर के भले आयो भले. ஏய் கைஸ், அடுத்து போணுமா? நேக்கும் அப்படிதான் தோன்றது போங்கோ. எனக்கு என்னமோ ராகினி கல்யாணமே ஆகும்னு தோணலை. பேசாம அவ சன்னியாசியாவே இருந்துடலாம். டேய் இதாண்டா லாஸ்ட் ட்ரை. வரும்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம். என்ன போங்க? என்ன மேகி, நெக்ஸ்ட் கூப்பிடலாமா? யாரங்க? ஹாய். ஹாய். ஹலோ. ம் ஹாய், யுவர் ஸ்வீட் நேம்? ஐ அம் மேகியா. உங்க பேரு? ஏய், வெங்கட். இங்க இன்டர்வியூ நடக்குது. ஜொல்லுறா ஜொல்லு. ஏய், உன் பேர் என்னடா? வெங்கட் என் பேரு. சரி சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சிகரெட் பிடிப்பியா? நோ நோ ட்ரிங்க்ஸ்? நோ நோ வெத்தலை பாக்க பான் மசாலா. நோ. ராக்ஸ், இந்த மாப்பிளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, அதனால அம்ச்சிடு அம்ச்சிடு அம்ச்சிடு. ஐயோ மேகி, கொஞ்சம் யோசிச்சு பாரு மேகி. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா கொஞ்சம் பொய் சொல்லுவேன். ஏய், இவன் நம்மாலடா. இவனுக்கு தோஷம் இல்லனாலும் பரவாயில்ல, இவன் தான் நம்ம ராகினிக்கு மாப்பிள்ள. ஏய், அதெல்லாம் எப்படா முடியும்? மாப்பிள்ளைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும். ஆமா ஆமா. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். ரெடியா? என்ன தோஷம்? செவ்வாய் தோஷம். குட் மார்னிங் போங்கோ. குட் மார்னிங் சார். சாரி சார், நீங்க வந்தத நான் கவனிக்கவே இல்லை சார். பரவாயில்ல, நான் வந்ததை கவனிக்கிறது முக்கியம் இல்ல. லாபுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறிய, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, நீ லீவ் போடுறதா சொன்னியே, என்னாச்சு? அதுல ஒரு செவ்வாய் தோஷம் செலக்ட் ஆயிடுச்சு. செவ்வாய் தோஷமா? பிளட் கொடுக்கறதுக்கும் செவ்வாய் தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து நான் பிளட் கொடுக்க போனேன்னு சொல்ற, பிளட் கொடுத்தேன்னா கொடுத்தேன்னு சொல்ற. கொடுத்த பிளட் எதுவுமே பத்தல சார். ஏன்? அது ஆபரேஷன் பண்ணும்போது எக்கச்சக்க பிளட் வேஸ்ட் ஆயிடுச்சு சார். ஐயோ பாவம். இதே மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி ஐயோ பாவம் நானும் சொன்னேன் சார். ரெண்டு பேரோட தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிறத நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறத நீங்க நினைக்கிறீங்க. ஆமாம்மா, லக்கு தான். உன்ன மாதிரி ஒரு ஜூனியர் கிடைச்சது என்னோட லக்கு தான். அப்புறம் கடவுள் அமிச்ச மாதிரி ஒருத்தர் வந்து பிளட் கொடுத்துட்டாரு சார்.
அது சரி செவ்வாதோஷம்னு சொன்னியே அது என்னது? சார் அது வந்து பிளட் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் பேஷண்ட் பத்தி எனக்கு தெரிஞ்சது அவருக்கு செவ்வாதோஷமா. நான் உங்ககிட்ட தனித்தனியா சொல்றதுக்கு பதிலா சேர்த்தே சொல்லிட்டேன் சார். அதான் என் பிரச்சனை. எனிவே ஹி சேஃப் நவ். பழிச்சிட்டாரு. சார் பொய் பொய். பொய்யா? அப்போ அவங்க பொழைக்கலையா? சார் நான் அந்த பொய்யே சொல்ல சார். போங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றேன். அவன் இந்த பிளட் கொடுத்தன்னு சொல்றதெல்லாம் வெறும் நாடகம் சார். என்ன நாடகமா? நாடகத்துக்கு போய் எதுக்கு பிளட் கொடுக்கணும்? சார் போங்கோ யாருக்கும் பிளட் கொடுக்கல. பொய். நானும் அதான் சொல்றேன். ஏய் நான் சொல்றது நீ சொல்றது பொய்ன்னு. சார் இவங்க ஃபிளாட்ல ஒரு பொண்ணு இருக்கு. அதுவும் பொய். 3 பொண்ணுங்க சார். சார் உங்க ஃபிளாட்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஃபிளாட்ல இருக்க கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அந்த செலக்ஷன் கமிட்டி மெயின் மெம்பரே இவங்க தான். ஏய் என்ன நீ நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? நேர்ல பார்த்தா மாதிரியா? நான் தான் வந்திருந்தேனே நேதாஜி கெட்டப்ல, சி சர்தாஜி கெட்டப்ல. பார்க்கல என்ன? அப்போ நம்ம கிளைண்ட் ஒருத்தரை அவசரமா பார்க்கணும்னு சொன்னியே அது? சார் அது வந்து சார் இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளீனா தெரியுது சார். இவன் வந்து கிளைண்ட் வீட்டுக்கு போலன்ற விஷயம் எப்படியாவது உங்க காதுக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கு முன்னால என்ன போட்டு கொடுக்குறான் சார். சார் ஆக்சுவலா அது வந்து என்னன்னா, ஹலோ நான் பிளட் டொனேட் பண்ணதுக்கான அடையாளத்தை பாரு. போங்கோ, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ என்ன பண்றேன்னு பார்க்க சொல்லி இவனை அனுப்பிச்சதே நான் தான். அடிச்சு கையை கீழே போடு சார். போங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன பண்றேன்னு கண்டுபிடிக்கத்தான் இவனை அனுப்பிச்சேன். சார் அது வந்து சார் சார் நோ எக்ஸ்கியூஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவன் மேலயா பழி போடுற? யூ ஆர் டிஸ்மிஸ். போவலியா? டிஸ்மிஸ்? எஸ். எப்படி அனுப்பியாச்சு இல்ல? சொன்னோம்ல நாங்க முடிச்சோம்ல. டேய் டேய் உன்னை வந்து நீ வெளியே வட உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. என்னம்மா புளிப்பு கட்டுறியா? எனக்கே புளிப்பு கட்டுறியா? கட்டின வீடு பத்தாதா உனக்கு? ஏய் ஏய் வீடு கட்டுற நீ? தைரியம் தான் என் வீட்டுக்கு திரும்ப வந்து வீடு கட்டுறா நீ? வட்டுமா? தெரியுமாடா, நான் வட்டுமா? நான் வீடு இப்ப கட்ட வட்டுமா? மாட்டா. ஏய் யார் வட்டுறியா? கிட்ட வட்டுமா? யார் ஏய் கிட்ட பேசுற நீ? நான்லாம் ஏய், பாத்துர்க்கேன். உன்ன மாதிரி எவ்வளவு பேரை நான் பாத்திருப்பேன். Stop it. எவ அவ? இவதான். இது என்ன மார்க்கெட்டா இல்ல ஆபீஸா? போங்க, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சுல, போவலியா? ஹலோ 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 யாரு யார வேலையை விட்டு தூக்குறது? உன் மூஞ்சிக்கு நீ எல்லாம் ஒரு வக்கீலு, கழுத்துல ஒரு ஸ்டெத்தஸ்கோப், இது ஒரு ஆபீஸ். உன் மூஞ்சிக்கு என்ன மாதிரி ஒரு ஜூனியர் இருக்கீங்களா? நிக்கிறான் பாருங்க, 25 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கான் பாரு. இந்த மாதிரி ஒரு லூசு தான் உனக்கு லாக்கி. போடா போடா ஜொல்லு பாட்டி, சொட்ட தலை, டோரி கண்ணு, அப்புறம் டுபாக்கோரு. சூப்பர், கை கொடுங்க. நான் சொன்ன Thank you. நினைச்சதெல்லாம் வெரி குட். நான் வரேன். பை. அப்பா என்னடா அவனை கண்டபடி திட்டிட்டு போறா? நீ வேற எடுத்து கொடுக்குற? ஆமா சார், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. டோரி கண்ணு, ஜொல்லு பாட்டி, சொட்ட தலைய, எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு சார். ஆமா சார், என்னது வெளில வந்தா அடிப்பேன்னு சொன்னாங்களே, அடிப்பாங்களா? நிஜமாவே அடிப்பாளா? உங்களை அடிப்பாங்க.